வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை சேலம் மாவட்டம் சீல்நாயக்கன்பட்டியில் தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேச இருக்கின்றார். இதற்காக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் சீல்நாயக்கன்பட்டியில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடம். இதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தினுடைய நிகழ்ச்சியானது நாளை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீல்நாயக்கன் பகுதியில் நடைபெற இருக்கின்றது. இதற்காக தற்பொழுது இந்த திடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை ஏற்பாடு செய்யக்கூடிய பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும் இடம், நிர்வாகிகள் அமரும் இடம், அவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் குறித்தும் அதே போன்று உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் பிரத்யேகமான அந்த அடையாள அட்டையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் 5000 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் 5000 நபர்களுக்கு மட்டும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரத்யேக அடையாள அட்டையானது தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கு QR கோடுடன் அந்த அடையாள அட்டையானது தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறை சார்பில். கிட்டத்தட்ட கரூர் நிகழ்விற்கு பிறகு பாண்டிச்சேரியில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் விஜய். அதன் பிறகு கடந்த மாதம் ஈரோடு மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய் மேற்கொண்டிருந்தார். இதன் பிறகு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை எங்கும் மேற்கொள்ளவில்லை. தமிழகத்தில் குறிப்பாக ஈரோடுக்கு பிறகு எந்த ஒரு மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படவில்லை. சேலம் மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதமே பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினரின் அனுமதி மறுப்பு காரணமாக இந்த திட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதே போன்று காவல்துறையின் அனுமதி மறுப்பு காரணமாக சேலம் மாவட்டத்தில் இந்த திட்டமானது மாற்றப்பட்டிருந்தது. இதற்காக சேலத்தில் பல்வேறு இடங்கள் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது சேலம் மாவட்டம் சீல்நாயக்கன்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இந்த இடமானது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக கட்சியினர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள், குழந்தைகள், வயதானவர்கள் யாரும் நேரில் வர வேண்டாம் என்று விஜய் பங்கேற்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் எனவும் கட்சியினுடைய சார்பிலிருந்தும் தெரிவிக்கப்படும். அதே போன்று காவல்துறை சார்பிலும் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் யாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கிட்டத்தட்ட 51 நிபந்தனைகளுடன் இந்த இடத்தில் அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கட்சியினர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும், போக்குவரத்து நெரிசலில் ஈடுபடக்கூடாது எனவும், அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த இடங்களில் உயரமான பகுதிகளில் ஏறக்கூடாது என்று கட்சியினருக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால், அதாவது கிட்டத்தட்ட மதியம் 12 மணி முதல் 3 மணிக்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொள்வதற்காக காவல்துறையினர் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்காக விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து, சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்திலிருந்து நாளை காலை புறப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி சேலம் விமான நிலையம் வந்தடையக்கூடிய விஜய் 1 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியில் திடலுக்குள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கே உள்ளே வரவழைக்க நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய நிர்வாகிகள் முன்னரே விஜய் வழக்கம் போல தன்னுடைய எழுச்சியுரை ஆற்றுவார் என்று கட்சியின் சார்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாதுகாப்பு பணிக்காக 15க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் இந்த பகுதியை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கின்றன. எந்தவித அசம்பாவிதங்களும் இருக்கக்கூடாது எனவும் கண்காணிப்பதற்காகவும் 15க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாநகர காவல் மூலமாக 1500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். திடலை சுற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது சேலம் மாவட்டத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய இந்த திடலானது சேலம் மாவட்டத்தின் 4புறமும் இருக்கக்கூடிய வாகனங்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வருவ காரணமாக இந்த பகுதியில் பிரத்யேகமாக இந்த பார்க்கிங் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய வாகனங்களை எவ்வாறு நிறுத்த வேண்டும் எனவும், அதே போன்று நிகழ்ச்சி முடிந்த பின்பு எவ்வாறு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பல்வேறு கட்ட அந்த தகவல்களானது காவல்துறை சார்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 6 மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய நபர்கள் ஒருவேளை மயக்கமடைந்தாலோ அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டாலோ 6 மருத்துவ முகாம்களும் 15க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்புலன்ஸ்களும் கட்சியினுடைய சார்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் நாளை பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் விஜயனுடைய பாதுகாப்புக்காகவும் இங்கு வரக்கூடிய நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தும் அந்த நோக்கிலும் வேறு யாரும் எந்த அசம்பாவிதங்களும், அதே போன்று ஒளிவிளக்குகள், ஒளிப்பெருக்கைகள் மேலே ஏறாமல் இருக்காதவனும் 500க்கும் மேற்பட்ட தனியார் பவுன்சலர்களும் தன்னார்வலர்களும் நாளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர்.
கிட்டத்தட்ட கரூர் நிகழ்விற்கு பிறகு விஜய் தமிழகத்தில் கடந்த மாதம் ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலங்களில் இருக்கக்கூடிய நிலையில் விஜய் எவ்வாறு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பானது கட்சியினுடைய சார்பிலும் பொதுமக்களுடைய சார்பிலும் இருக்கின்றது. அந்த வகையில் நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் முன்னாடியே தன்னுடைய அந்த பிரச்சாரத்தையும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தையும் நடத்த இருக்கின்றார்.